சரவணபவ. இந்த பதிவு தமிழ் புத்தாண்டுக்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். வருகின்ற குரோதி வருடம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது என்பதை நம்ம இந்த பதிவுகள்ல தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட தொடர்ந்து வந்துடலாம். திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு மேஷத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடத்தை பிடித்தவங்க, அந்த வருட பலன்களை முதலிடத்தை பிடித்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசி லக்னக்காரர்கள். தொழில் அவ்வளவு சிறப்பு, தொட்டது திறங்கன்னு சொல்லிடலாம். தெரியாம ஒரு தொழில போய் இறங்குறாங்க, முன்பின்ன அந்த தொழிலை பத்தி எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் தெரியாது அப்படின்னு சொன்னா கூட இந்த காலகட்டத்துல தொழில் சிறப்பு. உங்களுடைய தொழில், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், தடைப்பட்ட தாமத குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் இதெல்லாம் உண்டு. முதலீடு உண்டு, கையிருப்பு கூடும், வசதி வாய்ப்புகள் பெருகும், ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அனைத்தும் உண்டு. இதை விட இன்னும் ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் அபரிமிதமான பலன்களை அட்டகாசமாக பெறக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. வயதில் மூத்தவர்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல ஒரு சிறப்பான ஒரு தொழில் செய்து அதில் முன்னேற்றம் காணுவீங்க. உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்க பேரன் பேத்திகளுக்கு எல்லாம் கொடுத்து, இல்ல பிள்ளைகளுக்கு கொடுத்து, உங்க கையிருப்பதை கொடுத்து மனமகிழக்கூடிய காலம். பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல நமக்கு மாணவர்களுக்கு படிப்பு இந்த காலேஜ்ல தான், வெளியூர்ல தான், இந்த இடத்துல தான் படிக்க போறேன் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். இவ்வளவு சொன்னாலும் எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு அங்க இல்ல, சிறப்பா இல்லைன்றதுதான் அர்த்தம். இந்த காலகட்டம் உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மையாகவே நடக்கும், அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்கும். நீங்க எந்த ஒரு முன்கோபத்தாலையும் அந்த செயலை பிரச்சனைக்குரியதாக ஆக்காமல் இருந்தால் அப்படின்னு சொல்லியாச்சு. மேஷம் குடும்ப உறவுகள் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கி கணவன் மனைவி ஒன்று இணைவது, காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் சம்மதத்துடன் இறைவனின் பெருங்கருணையாதான் அவருடன் மனம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு. சிறந்த குடும்பஸ்தனா மாறிடுவீங்க. 2ல் வரக்கூடிய குரு செல்வாக்கியும் கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன, இது வரைக்கும் மேஷம் இனிமே மங்களகரமான நிகழ்ச்சிகள் அனைத்துமே இனி எல்லாம் வசந்தமே அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள், நம்ம இந்த காலகட்டம் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம முருகன் வழிபாடு தான். பழனிமலை முருகனை நீங்க வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் கைமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும், அதே போல கந்தகுரு கவசத்தையும் கேட்கணும். வியாழந்தோறும் ஒரு மகான் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் அபரிமிதமான பலன்கள் ரெட்டிப்பு மடங்காக நடக்கும். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணைமுகத்தனை காதலால் கூப்புவதும் கை. அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்களில் மொத்தம் 60 ஆண்டுகளில் 38வது ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு. இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர குரோதி தன்னில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சனங்கள் பயமடைவார், கார்மிக்க மழை குறையும், மாகம் குறையும், அற்ப விளைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலின் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரோதி ஆண்டு, குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 3 விதமான எண்ணங்கள் இருக்குது. சாத்வீக எண்ணம், ராட்சச எண்ணம், தாமச எண்ணம். இதில் சாத்வீகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம். சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய, யாருக்கும் துன்பம் நினைக்காம தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கிற குணத்துக்கு பேர் தான் சாத்வீகம் அப்படின்னு பேர். அது இறைவனுக்கு ஒப்பான குணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம்.
ராட்சசம் அப்படின்னா மிருக குணம்னு அர்த்தம். தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துகிற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர். இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம். குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது 38வது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மீன லக்னம், சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்தில் பிறக்குது. ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, வெண்பாவின் படியே பலனை எடுத்துக்கணும்னா அப்படிலாம் இல்லைங்க. வெண்பா ஒன்று சொல்லும், அது பொது பலனில் வந்துடும். பர்டிகுலராக இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் அந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும். அப்படி பலன்கள் எடுக்கும்போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால, இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர், போர் குணம் கொண்ட கிரகம் பேர். அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும், போர் வீரன் கண்டிப்பாக வேணும், தளபதி வேணும். அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். மீன லக்னத்தில் பிறகுது. திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் 27 6வது நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான். சிவபெருமானுடைய முழு அம்சம் கொண்ட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் 6வது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது, எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக, மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும். ஏப்ரல் மாத வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும். இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரக நிலைகள், பொதுவான கிரக நிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால, இந்த ஆண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி, ரத்த நிறம், இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும். ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமாக இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை. சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி. சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதிதேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன், செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும். அப்போ இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும்னு இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா, ரொம்ப புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களா, கம்யூனிகேஷன் வழியா, செல்போன் திருட்டு, இந்த மாதிரியாக தான் நடக்கும். அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும். நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும். காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும். குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும். கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது. நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம். கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது. பெட்ரோல் குண்டு வீசினதாக இருக்கட்டும், கோயில்கள் இடித்ததாக இருக்கட்டும், அரசாங்கமே கோயில்களை இடித்தது. அதுதான் ஒரு அபத்தமான ஒரு நிலை. ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும். மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால், மக்களுடைய அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம், வீரத்துக்கும் கிரகம். அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம். அப்போ பங்காளிகள், இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும் போது கோயில்கள், ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும், கட்டப்படும். மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க. குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய தெய்வங்கள், உங்கள் வீட்டு தெய்வங்கள், குலதெய்வங்கள், இதை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, செவ்வாய் பலமாக இருக்குது. செவ்வாய் இந்த ஆண்டு 45 நாளுக்கு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும்போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்மராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும், செவ்வாயினுடைய பயணம் இருக்கும். இந்த 7 ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்பவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும். ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும். 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷமாக நின்று போன குலதெய்வ வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. ஸோ இந்த ஆண்டு
அதாவது இறை அனுக்கிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது. குறிப்பாக பழமையான தெய்வங்கள், விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பழமையான தெய்வங்கள், பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும். அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார். மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க. ஏன்னா குரு தான் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம். சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம். ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற ஆண்டாக இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டு சுக்கிரனுடைய கிரக நிலைகள், இந்த ஆண்டு தொடங்கும் போதே சுக்கிரன் உச்சத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம். ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம். பெண் குழந்தைகளை, பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க, பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க. குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும். தொழில், வேலை எல்லாம் முக்கியம்தான். குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம். குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். அதனால் பெற்றவங்க குழந்தைங்களை கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் அப்படி இருக்குன்றதுனால நான் உங்களை வேண்டி விரும்பி அதை நான் கேட்டுக்கிறேன். குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும், ரிஷபம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு, மீனம் இந்த 5 ராசிகளுக்கு தீய பலன்களும் நடந்துகிட்டு இருக்கு. தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல, நார்மலாக இருக்குது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். காலபுருஷ ராசி தத்துவத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியான அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட மேச ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரோதி வருஷத்தில் நன்மைகளை மட்டுமே அடையக்கூடிய ராசியாக மேச ராசி இருக்குது. கடந்த 2015, 16, 17 இந்த காலகட்டங்களில் சந்தித்த கஷ்டங்கள் இனி இல்லை ஒரு விஷயம். ரெண்டாவது, கடந்த வருஷம் குரு மேஷத்தில் ராசி மேலே இருக்கிறதுனால ஜெர்மன் குருபதி ஏற ராமன் வனம் சென்றான் அப்படின்ற ஒரு பாடலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாடலை அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. கடந்த ஆண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நிலைகளில் தான் மேஷ ராசிக்காரங்க இருந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராசி மீது ஒளி கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் நடக்கும். நீங்கள் நெகட்டிவாக அந்த பழம்பாடல்களையும் நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட மேசராசிக்கு அருமையாக தான் இருக்கும். இன்னும் அற்புதமான பலன்களை நிறையவே கொடுக்கும். ராசி பலன்கள் பொதுவானது தான். ஆனால் ராசி பலன்கள் ஒரு 50% மக்களுக்கு நடக்க தான் செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேச ராசி குரோதி வருஷத்தில் முதல் ராசியாக இருக்கிறதுனாலையும் கூட நன்மைகள் அதிகமாக அனுபவிக்க போகிறீங்க. மேசராசிக்காரங்க அரசியலில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களாக இருந்தால் ஆன்மீகம் சார்ந்து அரசியல்வாதிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அமோகமான வளர்ச்சியும் வெற்றியும் இந்த ஆண்டு நிச்சயம் உண்டு. ரெண்டாவது, அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருந்தாங்க மேசராசிக்காரங்க, அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர் பதவிகள், ப்ரமோஷன், அதிகமான இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நிச்சயம் உண்டு. அதே மாதிரி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மேச ராசிக்கு குரோதி ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு படிப்பு அற்புதமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால 2ஆம் இடம் அப்படிங்கிறது படிப்பை சொல்லும், அது அடிப்படை கல்வியை சொல்லும். அதே மாதிரி அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2லேருந்து 6ஆம் வீட்டை பார்க்கும், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கும், 9ஆம் வீட்டை பார்க்கும், 10ஆம் வீட்டையும் பார்க்கும். இப்போ இந்த குரு பகவான் 2ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறது படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு தான் 10ஆம் வீடு. அப்போ 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய படிப்பை உயர்த்தி கொடுக்கும். ஸோ கல்வி இந்த ஆண்டு மேசராசிக்கு குரோதி வருஷத்தில் படிப்பு நல்லா இருக்குது, தொழில் நல்லா இருக்குது. தொழில் பண்ணக்கூடியவங்க பெயிண்ட்டு, இரும்பு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் இது மாதிரியான வியாபாரங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் அப்படின்னு நான் சொல்லும்போது மேசராசியாக இருந்தாலும் சரி, மற்ற ராசிகளாக இருந்தாலும் நான் பர்டிகுலராக கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகப்படி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்றதாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதக அமைப்பு உணவு சார்ந்த தொழில்களை செஞ்சாங்க அப்படின்னா வாழ்க்கையே க்ளோஸ் ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் பிறப்பு ஜாதகம். அவங்க போய் உணவு சார்ந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய கடனில் லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ராசி பலன் என்ன செய்யும், குறைஞ்சபட்சம் உங்களை காப்பாற்ற முயற்சி செய்யும், அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜோசியரையோ அல்லது உங்களுக்கு விருப்பமான ஜோசியர்களையோ அல்லது இந்த மாதிரி ராசி பலன் சொல்லக்கூடியவங்களையோ அணுகி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் தொழிலுக்கும் உங்கள் வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா, இந்த தொழிலை செஞ்சால் நான் முன்னேறுவேனா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழிலை செய்யுங்க.
செஞ்ச தொழிலை செய்யாதவனு கேட்டான், தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனு கேட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவனு கேட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த மேச ராசிக்கு குரோதி வருஷம் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து அணுகி இந்த தொழில் செய்யலாமா, இந்த தொழில் செஞ்சால் வெற்றி உண்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழில் ஆரம்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்கு 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற சனி பகவான். மேச ராசிக்காரங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக தெய்வங்கள், குலதெய்வங்கள் வழிபாடுகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுது. பயணம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வெளிநாட்டு பயணம் அல்லது வெளியூர் போய் தொழில் செய்யக்கூடியவங்க, அல்லது பயணமே தொழிலாக செய்யக்கூடியவங்க, பயணமே வேலையாக செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த குரோதி ஆண்டில் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிரக அமைப்புகள் சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான். இவங்க என்ன சொல்கிறாங்க, புதன் வீட்டில் கேதுவும் குரு வீட்டில் ராகுவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அருமையான ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேச ராசிக்கு இந்த ஆண்டு உண்டு. உடல் ஹெல்த் வைஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பிறப்பு ஜாதகமே மோசமான ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த கோச்சார கிரக நிலைகள் குரோதி ஆண்டில் மேச ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். புதிய இந்த குரோதி வருஷமே புதிய நோய்கள் உருவாகும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அப்படியே வந்தாலும் இந்த மேச ராசிக்காரங்களை பெருசாக தாக்காது, தாக்குனாலும் உடல் உடனே சரியாகிடும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டினுடைய மேச ராசி பலன்கள் இருக்குது. ஸோ மேச ராசிக்காரங்க ஹெல்த் வைஸ், படிப்பு வைஸ், தொழில், ஆரோக்கியம் இது எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசு சார்ந்து நம்ம சொல்லியிருக்கோம், அரசாங்கம், அரசியல் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இந்த மேசராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு தான் பர்டிகுலராக இந்த குரோதி வருஷமே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை சொல்லுது. அதுலேயும் மேசராசியாக இருந்து கலைத்துறையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லவே வேணாம், அபரிவிதமான வளர்ச்சி. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வருமானமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு குரோதி வருஷத்தில் நல்ல குரோத்து, நல்ல வருமானம், பிஸி ஷெட்யூலாக போயிடுவீங்க. அதாவது எனக்கு சார் டைமே இல்லை, அந்தளவுக்கு உழைக்கிறேன், வருமானம் ரெண்டாவது பக்கம், உழைப்பு போட்டுருவீங்க. உழைப்பு போடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த ஆண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே கலைத்துறை சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. அதில் மேசராசி பர்டிகுலராக எடுக்கும்போது ரொம்பவுமே கலைத்துறை சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. ஸோ தொழில், வியாபாரம், படிப்பு, அரசியல், கலைத்துறை இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு அதில் சாதகமாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேச ராசிக்கு அதிர்ஷ்டம் அடையணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பூர்வீக தெய்வம், குலதெய்வம் வழிபாடு ரொம்ப முக்கியம். கோயில்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு குறிப்பாக யாராவது டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னா உடனே மறுக்காமல் கொடுங்க. அது உங்களுடைய சந்ததிகளுக்கே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் 5 குடையவன் சூரியனை வருவான். அவரே சூரியன் அப்படின்னாலே வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வளர்ச்சிக்கான கிரகம் தான் சூரியன். மேசராசிக்காரங்க வளரணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கணும், இல்லைன்னா குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு தொண்டுகள் செய்யணும், அல்லது குலதெய்வத்துக்கு பொருளாதார உதவிகள் செய்யணும். அப்படி பொதுவாக யாராவது மனிதர்கள் எங்களுக்கு நாங்கள் குலதெய்வத்தை புதுப்பிக்கிறோம், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் கொடுங்க, எங்களால் செய்ய முடியல, நாங்களாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே கொடுத்து உதவுங்க. அது உங்களுக்கு வாரிசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையும், உங்களுக்கு புதுசாக வாரிசுகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். அதே நேரத்தில் வளர்ச்சியும் கொடுக்கும், உங்கள் லைஃபோட மிகப்பெரிய வளர்ச்சியும் கொடுக்கும். மேசராசி அப்படின்னு சொல்லிட்டாலே 40 வயசுக்கு மேலே தான் அவங்க வளருவாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். பட் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது சீக்கிரமே சின்ன வயசுலேயே, வளர வேண்டிய வயசுலேயே நீங்கள் வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் செய்யுங்க. இன்னும் சொல்லப்போனால் மேசராசிக்கு இந்த குரோதி வருஷம் மஞ்சள் நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், 3ஆம் எண் வளர்ச்சியை கொடுக்கும். ஆலய வழிபாடுகளில் நீண்ட தூரம் பயணம் செஞ்சு யாத்திரை வழிபாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 9 கூடிய குரு பகவான் ராசியில் இருந்து மே மாதம் 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு போய் மறுபடியும் தன் வீட்டை தானே பார்க்குற, தன் வீட்டை தான் பார்க்கும் கிரகத்துக்கு வலிமை அதிகம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் நீண்ட தூரம் யாத்திரை செஞ்சு வழிபாடு பண்ணிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை மேசராசிக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு நிச்சயம் கொடுக்குது. 5 கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாள் இணையங்களுக்கு வணக்கம். இது தமிழ் வருடப்பிறப்போட ராசி பலன். தமிழ் வருஷம் மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். குரோதி வருடம்
இந்த வருஷத்தோட ராஜா அப்படின்னாக்கா செவ்வாய் பகவான், மந்திரி அப்படின்னாக்கா சனி பகவான். இப்போ இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லுது, ராஜாவும் மந்திரியும் நட்பு கிரகங்களாக வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அரசியல் அமைப்புலாம் நல்லாயிருக்கும், முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும், அரசியலில் வந்து புதிய மாற்றங்கள்லாம் ஏற்படும், நல்ல மினிஸ்டர்ஸு அல்லது இந்த அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவங்களாம் நல்லபடியாக செயல்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது ரெண்டு பகை கிரகமாக வர்றதுனால வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருஷம் அரசியல் சூழ்நிலைகள்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வருஷம் விவசாயம் நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சுக்கிரன் வந்து அர்க்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் வர்றதுனால, அப்போ அது ஒரு இயற்கை சுபகிரகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வருஷம் மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் விளைச்சல் விவசாயம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. விவசாயங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பான ஒரு வருஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மழை எப்படி இருக்குன்னா மழை நல்லபடியாக இருக்கும். அப்போ குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அரசியலமைப்பில் ஒரு சில மாற்றங்களும் குழப்பங்களும் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மாற்றங்களை சந்திக்கும். அதாவது இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, இப்போ அதோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இந்த வருஷம். ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கனாக்கா ராஜாவாக இருக்கிறதுனால செவ்வாய் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் மேலோங்கி இருக்கும். அதிகாரம் வந்து மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியும். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு போர் கிரகம். அது வந்து எதையுமே வந்து ஒரு சாஃப்டாக டீல் பண்ணாமல் எடுத்தவங்க கவுத்தங்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஸான ஒரு ஆக்டிவேஷனான ஒரு பிளானட்டு. அப்போ அதோட தாக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அரசாங்கத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஏன்னா சனி மந்திரியாக வரதுனால இப்போ ரெண்டு கிரகமும் ஒற்று போகாத சூழ்நிலை இருக்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் குழப்பமும், ஏற்கனவே அது குழப்பத்தில் தான் இருக்கும், பட் இந்த வருஷம் இன்னும் கூடுதல் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. விவசாயம் நல்லாயிருக்கும், விளைபொருட்கள் நல்ல விலைக்கு போகும், காய்கறியோட விலைகள்லாம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மழை வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த குரோதி வருஷத்துக்கான பலன். சரி, மேசராசிக்கு இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகங்களோட பயிற்சி இந்த குரோதி வருஷத்தில் உண்டு. ஒன்று வந்து சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பயிற்சி இருக்குது. அதை விட்ட பங்குனியில், அதாவது வருஷ கடைசீட்டில் 2025 சனி பயிற்சி இருக்குது. சரி, இதில் இப்போ இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கனாக்கா மேசராசிக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த 2024 முதல்ல நீங்கள் சந்திக்க போகிறது குரு பயிற்சி தான். சனி வந்து பார்த்திங்கன்னா வருஷ கடைசீட்டில் தான் இருக்குது, அது 2025 தான் நடக்க போகுது. அப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கும்பத்திலே தான் இருக்க போகிறாரு. இதில் குரு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு போகிறாரு. உங்களோட ஜென்ம குருவாக இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இது வரைக்கும் கடந்த காலத்தில் இருந்த கசப்புணர்ச்சிகள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. குடும்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குரு வந்து 2ல் இருக்கும் போது. ஆனால் குருவோட பார்வைப்படக்கூடிய இடம் அதெல்லாம் மிக சிறப்பாக இயங்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மாமன் வழி சொந்தங்களால் விரயமும் செலவும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். வண்டி வாகனம் வீடு சொத்து தொடர்பான நன்மைகள் ஏற்படும். தாயாரால் நன்மைகள் ஏற்படும். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழப்பம் ஏற்படும். குழந்தைகளால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு இந்த வருஷம் தடைப்படலாம். அல்லது குலதெய்வத்துக்காக ஏதாவது செய்யணும் போகணும் வரணும்னு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் டிலேடாக நடக்கிறதுக்கான ப்ராசஸ்கள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்களா, அதெல்லாம் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நோக்கி நகரும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் அப்படிங்கிறது, திருமணத்துக்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. தந்தையாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும்.
மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும், தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும், நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது சொல்லலாம். குடும்பத்துக்காக அதிக உழைப்பும் குடும்பத்துக்காக நிறைய செலவும் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் மொரோவர் இந்த குரோதி வருடம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆகச்சிறந்த பல நன்மைகளை தந்து அரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நோக்கி எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வரைக்கும் இருந்த கடந்த கால கசப்புணர்ச்சிகள்லாம் மாறி ஒரு புது பொலிவோட மேசராசி வந்து பார்த்திங்கனாக்கா தனது வெற்றி பயணத்தை நோக்கி நகரும் அற்புதமான நாட்கள் தான் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மொத்தத்தில் மேசராசிக்கு இந்த வருடம் மிக சிறப்பான ஒரு வருடம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், குரோதி வருடத்தில் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது, குரோதி வருடம்னா என்ன, போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் என்ன விதமான மாற்றங்கள் இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா பகை, எதிரி, கடன், இந்த மாதிரி விரயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு. ஸோ இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது, திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், கணினி சார்ந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம், இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வரி அதிகரிக்கப்படுகிறது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும். தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும், தேவைப்படுற இடத்துல மழை இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி காரணங்களால் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்தில் அதனால் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது. அது இல்லாமல் விபத்துக்கள், நிலநடுக்கம், அது கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. விமான விபத்துக்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா, கோவில் தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குலதெய்வ கோயில்கள் கட்டுறது, வழிபாடுகள் அதிகரிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது, கோயில்களை சீரமைக்கிறது, அன்னதானங்கள், மக்களுக்கு அன்னதானம் வழங்குறது, படிப்பு தானம் வழங்குறது, படிப்புக்கு தேவையான உபகரணங்களை வழங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கக்கூடிய விஷயங்களாக இந்த குரோதி வருடம் அமையுது. குரோதி வருடம் அப்படிங்கிறது 60 வருடங்களில் 38வது வருடமாக குரோதி வருடம் இருக்குது. இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் பார்த்தீங்கன்னா ராஜாவாக இருக்கார், சனி பகவான் தான் மந்திரியாக இருக்கார். இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த வருடம் தொடங்குது. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்விதமான பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேச ராசியை பொறுத்தளவுகளில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகமாக கொண்ட நம்ம மேசராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் உங்களோட ராசிநாதன் தான் இந்த வருடம் ஃபுல்லாகவே நம்ம குரோதி வருடத்தின் ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிறப்பான அமைப்புகள் தான் ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரி சிறப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ல் வந்து அருள்வதிக்க போகிறார் இந்த வருடத்தோட ஆரம்பத்தில். அதாவது சித்திரை 18ஆம் தேதி, மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க குரு வந்து 2ஆம் இடத்துல உங்களோட ராசியிலேருந்து 2ஆம் இடமான
ரிஷபராசியில் வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள்பளிக்க போகிறார். அதான் இதுவரையும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி, குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையாக பயணம் செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமைய போகுது. பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பேருதவியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. தங்கம் வாங்கி வீட்டில் தங்கம் வாங்கி மகிழ போகிறீங்க. தங்கம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு, உங்களோட மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சார்ந்த உதவிகளை செய்கிறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி தங்கம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் மேசராசினியர்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த வருடப்பெயர்ச்சி, தமிழ் வருடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது, தமிழ் வருடங்கிறது சூப்பராகவே இருக்குது. இந்த வருடத்தை பொறுத்தல உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய, அதாவது மேசராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்கள்லாம் புதிய மொழிகளை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குது. தொழிலில் பெரிய முன்னேற்றம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட 11ஆம் இடத்துல உங்களோட 10ஆம், அதாவது 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது அப்படிங்கிறது தொழில் சார்ந்த லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நிறையவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, புது மொழி கற்கக்கூடிய ஆர்வம் அல்லது கல்விக்கு நீங்கள் கல்வி எங்கே போய் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் அவங்களோட உதவிகள் அப்படிங்கிறதும் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுகமான வாழ்க்கை. இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கு இனிமே ஒரு அற்புதமான ஒரு சுகமான வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு ரொம்ப பேருதவியாக இந்த வருடம் உங்களுக்கு அமையுது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தை முதலீடுகள்லாம் நீங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது இரண்டாம் தர வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அடிஷனல் வருமானம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து மட்டும் இல்லாமல் தங்கத்தில் முதலீடு செய்கிறது, பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி முதலீட்டு முறைகளில் நீங்கள் முதலீட்டு முறைகள் மூலமாக உங்களை ஒரு பொருளாதாரத்தை பெருத்திக்கிறதுக்கு இந்த காலகட்டம், இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அடுத்து பெயர், புகழ், அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். இதுவரையும் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்து வந்துச்சு, கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புகழ், பேர், மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது. அதையும் தாண்டி ஒரு நெகட்டிவான சிந்தனைகள், நெகட்டிவான தாட்ஸ் அப்படிங்கிறது இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களோட ஆறாம் இடமான கேது பகவான் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எண்ணத்தில் மாற்றம், மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு பெரிய முன்னேற்றம் காண வேண்டிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டிருந்த அன்பர்கள் வெளிநாடு போகலாம். குழந்தைகளை படிப்புக்காக வெளிநாடு அனுப்பணும்னு நினைச்சவங்களாம் இந்த காலத்தில் வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்காரகரான ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்க 12ல் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக மேசராசிக்காரங்க தாராளமாக வெளிநாடு போகலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போனால் தான் பெரும் முதல்கள், பெரிய பணங்களை, அதாவது சொல்லக்கூடிய சொத்துக்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஈஸியாகவே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கவனம் எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்தில் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுகிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதிகப்படியான பேச்சுக்களால் தேவையில்லாத வம்பு வழக்குகள், மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நண்பர்கள் வட்டாரங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த வருடங்கள் காலகட்டம் அமைகிறது. மற்றபடி உங்களோட மேசராசியை பொறுத்தவரை 3 நட்சத்திரங்கள் இருக்குது. என்ன மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவு வகையில் பார்த்தோம் அப்படின்னா பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்க டாக்டர், இந்த மாதிரி மருத்துவ படிப்புகள் பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதுவரையும் படிக்காமல் தடைபட்டிருந்த கல்வியெல்லாம் இனிமேல் ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லா சிறப்பாகவே அமையுது அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சிறப்பு
சிறப்புகளோட இந்த வருடம் உங்களுக்கு தொடங்குது. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி தான் இந்த வருடத்தின் ராஜாவாகவே, இந்த குரோதி வருடத்தின் ராஜாவாகவே இருக்கிறார். அதனால நீங்களாகவே ராஜாவாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில், உச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா கணினி துறைகளில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றம், யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பெண்களால் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம், பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் அவங்களோட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய காலகட்டமாக பரணி நட்சத்திரத்துக்கு இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணோம்னா துர்க்கையம்மன் வழிபாடு செய்கிறது மூலமாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீர்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கீர்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் உச்ச பலத்தில் இருக்கார். அரசு சார்ந்த உதவிகள், அரசு சார்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க, அது மட்டும் இல்லாமல் வேலை தொழிலுக்காக நீண்ட நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான நல்ல வேலை கிடைக்கும், அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கும், கடன் கிடைக்கும், தொழில் தொடங்க கடன் கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும். அப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாக, அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த வருடமாக இந்த வருடத்தின் தொடக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருட நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் வருட பிறப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதி கூடிய பலன்கள். அதாவது பொதுவாகவே சித்திரை மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் சிறப்பான சில விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல நம்ம பார்ப்போம். ஒரு சித்திரை மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்குது, ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம். சரிங்களா? யாரெல்லாம் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போய் அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை பாருங்கள். சில பேருக்கு இந்த ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். சனி சந்திரனும் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது. அதே போல் திருமண தடை தாமதம் இருக்கவங்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடந்துடும். அதே போல் தாயுடன் கருத்து வேறுபாடு இருக்கவங்க, தாய்க்கும் மகனுக்கும் இல்லை குடும்பத்தில் சண்டை, தாய் பிரிஞ்சிருக்காங்க, இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் அந்த வைபவத்தை போய் பாருங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை நிறுவும் தாயை கூட. சரிங்களா? அதே போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்முடைய கள்ளழகர் வந்து எதிர் செய்ய மேற்கொள்வார் இந்த மாதம். அதே போல் 10ஆம் தேதி வைகை ஆற்றில் வந்து நம்முடைய கள்ளழகர் வந்து இறங்குவார். சரி, இதெல்லாம் வந்து முக்கியமான தினங்கள் இந்த சித்திரை மாதம். அதே போல் சித்திரை மாதத்துலையும் பார்த்திங்கன்னா மேஷம், அதாவது 2 உச்ச கிரகங்கள் இருக்குது. அதாவது மேஷத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாகிறார், மீனத்தில் சுக்கிரனும் உச்சமாகிறார். சரிங்களா? அப்போ இந்த மாதம் எப்போவுமே என்ன பண்ணுவோம், முன்னோர்கள் ஆசிகள் நிறைந்த மாதம். கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசி இந்த மாதம் நல்லா கிடைக்குங்க. அதே போல் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சிங்கன்னா ஆத்ம பலம் பெருகும். முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதுவும் செய்யலை, திதி கொடுக்கல அப்படின்னீங்கன்னா கூட இந்த மாதத்தில் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா அவங்க உடனே ஏற்றுக்குவாங்க. சரிங்களா? இதான் சித்திரை மாத சிறப்புகள். இன்றைக்கி நம்ம இந்த சித்திரை மாத சிறப்புகளில் சித்திரை மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை செய்ய இருக்குது. பொதுவாகவே இந்த உச்சமாகும் பொழுது கண்டிப்பாக அனைத்து ராசிக்குமே ஒரு நல்ல பலனை செய்ய இருக்குது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேச ராசி. இந்த மேச ராசியை பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த மேச ராசியில் கிரகங்கள் நிலை பார்த்துருவோம். ராசியிலே பார்த்திங்கன்னா குரு இருக்கிறார், ப்ளஸ் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசியில் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறார். அதே போல் மீனத்தில் வந்து சுக்கிரன் புதன் ராகு இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார். பொதுவாக இந்த மேச ராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடியவங்க, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க, ஒரு தலைமை பண்பு மிக்கவங்க, உணர்ச்சிவசப்பட்டு பேசக்கூடியவங்க. சரிங்களா? அதே போல் இவங்கள்ட்ட எப்போவுமே காலையில் பேசுவதை கூட மாலையில் பேசுனீங்கன்னா அவங்க கனிவாக பேசுவாங்க.
எப்பவுமே காலையில் அவங்க மேசராசி என்பது யார்கிட்ட பேசினாலும் சரி காரியம் சாதிக்க முடியாது. அதே மாலையில் பேசுங்களேன், அவங்க நல்ல ஒரு குணமாக பேசுவாங்க. அத்தகைய மேசராசி அன்பர்கள் பொதுவாகவே மண்ணு மன யோகம் உடையவர்கள் இந்த மேசராசி அன்பர்கள். இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே சூரியன் உச்சமாகிறார். சரிங்களா? அப்போது உங்களுக்கு முன்னோர்கள் ஆசி கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். அதே போல் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். முன்னோர்கள் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அதே போல் அரசு சார்ந்த விஷயத்தில் எதுவும் பிரச்சனை, அரசு சம்மந்தப்பட்ட உதவி வேணும், அரசு சார்ந்த விஷயத்தில் எனக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குது சாமி, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அது வந்து கிடைக்கல, ஒரு பிரச்சனை அரசாங்க மூலத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் மண்மனை சார்ந்த விஷயங்கள், அதாவது யாருக்கெல்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, இல்லை இடம் சார்ந்த பிரச்சனை, இடத்துல ஒரு வில்லங்கம், இல்லை இடத்துல ஏதோ ஒரு பத்திரம் பண்ண முடியல, இல்லை ஒரு வீடு காசை கட்ட முடியலை, இல்லை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு அந்த மண்மனையை சார்ந்த யோகம் இல்லை, வீடு ராசி இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் உங்களுக்கு இடம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசினான்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ வறுமை நீங்கி உங்களுக்கு என்ன ஆகும், வசதி வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அனைத்திலும் லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது 11ஆம் பாவங்கிறது லாபம் சொல்லக்கூடிய பாவகம், அதுலேயும் வெற்றியினுடைய பாவகம், மூத்த சகோதரம் சொல்லக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம். அதே போல் வரக்கூடிய வருமானத்தை சேமிக்க வைக்கக்கூடிய பாகம் இந்த 11ஆம் பாகம். அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய வருமானங்கள் சேமிப்பாக மாறுங்க. அதே போல் 11ஆம் பாகம் பார்த்திங்கன்னா நமக்கு அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய மாதம். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த விஷயம் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழில் போட்டிகள் உங்களுக்கு அடங்கும். தொழிலில் வந்து நீங்கள் மேன்மேலும் வந்து என்ன ஒரு லாபத்தை அனுபவிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு சுக்கிர பகவான் பெண்ணில் வந்து உச்சம் பெறுகிறார். கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் தான் வந்து இன்ஜினுக்கு சொந்தக்காரர், அதாவது வண்டி வாகன சேர்க்கைக்கு சொந்தக்காரர். சரிங்களா? அப்போ சகல யோகங்களையும் கொடுக்கக்கூடிய பகவான் சுக்கிர பகவான். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே போல் வீடு கால்நடைகள் வாங்குறது, அதில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆபரணங்கள் சேர்க்கை, இது எல்லாமே இந்த மாதம் இருக்கும். அதே போல் 11ஆம் பாவங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு திருமணம் சார்ந்த பாவகம். அதாவது 3, 7, 11ங்கிறது நம்ம திருக்கோணம் சொல்லுவோம். அப்போது திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, திருமணத்தில் தடை தாமதமாக இருக்குது, தோஷங்கள் இருக்குது, திருமணால் மன உளைச்சலாக இருக்குது, திருமணமே நடக்க மாட்டேங்குது, வயசாகிட்டே இருக்குது, 35-40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கூட திருமணம் ஆகலை, அது என்ன பிரச்சனை தெரியல, எவ்வளோ தோஷங்கள் கழிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு களத்திரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆணாக இருந்தீங்கன்னா பெண் வரனுக்கு தேடி கண்டிப்பாக வருங்க, பெண்ணாக இருந்தால் ஆண் வர உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். எவ்வளோ தோஷங்கள் இருந்தாலும் சரி அதனால் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிவர்த்தி செஞ்சு நீங்கள் திருமணத்தை முடிக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கும். அதே போல் வருமானத்தில் குறைவு இருக்காது. நீங்கள் செயல்படக்கூடிய அனைத்து விஷயத்திலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எந்த விஷயம் தொட்டாலும் தடை தாமதமாக இருக்குது, ஒன்றுமே விளங்கலை, ஒன்றும் விருத்தி ஆகலை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பணங்காசு இல்லாமல் ஒரு கோடீஸ்வர யோகம் இல்லாட்டியும் ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அத்தகைய சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலுமே உங்களுக்கு துணையாக உறுதுணையாக உங்களுக்கு யார் வருவாங்க, குடும்பத்தில் உதவி பண்ணுவாங்க, மூத்த சகோதரர், அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, அவருடைய பங்காளிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஒருவர் சேர்க்கை இருப்போம். யாருக்கெல்லாம் சண்டை சச்சரவாக இருக்கும் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அரவணைத்து செல்லக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் உங்களை பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. யாருக்கெல்லாம் வந்து எந்த சாமி ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒன்றுமே எனக்கு கையில் காசு தங்க மாட்டேதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு காசு போனால் கையில் வந்து சேருங்க, அதை நீங்கள் பயன்படுத்திங்க. சரிங்களா? அதுபோல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். அது நல்ல நேரம் நடக்குதா, நம்ம என்ன தசாபுத்தி நடக்குதா வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் நிறைய பேர் நமக்கு ஜாதகத்தை அனுப்பி ரொம்ப பேர் ஆதரவு தருவீங்க. அது அந்த அன்புக்கு அனைவருக்குமே நன்றியை சொல்லி, அதே போல் இந்த மேச ராசிக்கு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு மாதம் கண்டிப்பாக ஒரு குதூகலமான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அனைத்து ஏன்னா சூரியன் உச்சம் பெறுகிறார். வருமானத்துக்குரிய கிரகம் 2 கிரகங்கள், சூரியன், சந்திரன், அதாவது தினசரி வருமானம் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ தினசரி வருமானத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறும் பொழுது தினசரி வருமானம் குறைவு இருக்காது. வருமானத்துக்கு குறைவில்லாத மாதமாக கண்டிப்பாக மாதம் இருக்கும். அதே போல் உங்களுக்கு உச்சம் பெற்ற கிரகம் போது கண்டிப்பாக உங்களை தலைமை தாங்கக்கூடிய பண்பு, உங்களை தேடி தலைமை பதவி, இதெல்லாமே தேடி வருங்க. அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட்டு, போனஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுகூலமாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு உங்கள் ராசிநாதனும் 11ஆம் பாவத்தில் இருக்கிறார், உங்கள் ராசிலேயே உச்சம் பெற்ற சூரிய பகவான் இருக்கார்.
அது 5ஆம் பாவத்துக்குரியவர். அப்போ உழைப்பில்லாத வருமானம். அப்போ ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் வந்து இடம் விற்க முடியல, பண்ண முடியல, இடம் சம்மந்த பிரச்சனை இருக்குது, என்ன சாமி லாபமே கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு விற்காத இடம் கூட விற்று போயிருங்க. அதே போல் இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். சரியா? அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள். சரியா? ஏன்னா 11ஆம் பாவங்கிறது இளைய தாரம். அப்போ யாரெல்லாம் மறுமணம் வேணும், எனக்கு வந்து சாமி இந்த டைவர்ஸ் ஆயிடுச்சு, திருமணம் நடக்குமா அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் மறுமணம் சார்ந்த விஷயங்களும் நடைபெறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. அதே சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு ஜாதகத்திலே சூரியன் சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது சகல போகங்களும் கிடைக்கும். இன்பமான ஒரு வாழ்வு. சரிங்களா? எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பாகமாக இந்த மாதம் இருக்கும். சரியா? அதனால் ஏன்னா குரு கூட சூரியன் இருக்கார். குரு சூரியங்கிறது நல்ல ஒரு அருமையான அது பட்டம் பதவி தேடி வரக்கூடிய காலம்னு சொல்லுவோம். குரு சூரிய ராஜகிரகங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக குருபாடு சூரியன் சொல்லும்போது பட்டங்கள் பதவிகள் புகழ் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க. புகழ் வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதனால் மேசராசி அன்புகளே, நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த மாதம் செய்யலாம். சரி, அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் கொஞ்சம் ஆய்வு பண்ணிக்கோங்க. ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற போல் முடிவில் எடுங்க. அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்துமே நல்ல ஒரு சுபமான மாதமாக இருக்கும். அதே போல் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக செல்லலாங்க. அதே போல் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். குழந்தைகளுக்கு மூலமாக, அதாவது இவ்வளோ நாள் வந்து இது என் பிள்ளைன்னு சொல்லக்கூட இந்த பிள்ளையோட அப்பாவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெருமையை தேடி தருவாங்க. அதே போல் உங்களுக்கு வர வேண்டிய தன வரவு, ஏன்னா 9ஆம் பாவமாக உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்குறார் குரு பகவான். கண்டிப்பாக வர வேண்டிய தனவரவு அனைத்துமே வரும். வர வேண்டிய பாக்கியமும் அனைத்தும் வரும். ஏதோ அது காசு பணமாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பே கிடைக்கல சாமி, வேலைவாய்ப்பு இழந்துட்டேன், நான் வேலைக்கு போகலாமா, ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கலாமா, இல்லை ஒரு ட்ராவல்ஸ் வைக்கலாமா, இல்லை ஒரு டிரைவர் வேலை, ஏதோ ஒரு வேலை ப்ரைவேட் வேலையும் கிடைக்குமா, கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்குங்க. அதே போல் நினைத்தபடி நீங்கள் எல்லா விஷயத்தையும் இந்த மாதம் செய்யலாம். அருமையான மாதமாக இருக்குது. அது ஒரு மேச ராசியிலேயே குரு சூரியன் இருக்கிறது சூப்பரான ஒரு கிரக சேர்க்கை. 2 கிரகம் சேர்க்கை அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதனால் அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் எது வேணாலும் செய்யலாங்க. அது உங்களுக்கு கைகூடி வரும். அதனால் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க மேசராசி அன்பர்களுக்கு. ஏன்னா உச்சம் பெற்ற கிரகங்களுக்கும் உங்களை உச்சத்துக்கு இழுத்து சொல்லும். சரியா? எந்த விஷயமாலும் உங்களுக்கு உச்ச பலனை கொடுக்கும். அது 2 கிரகங்கள் உச்சமாக இருக்குது, சுக்கிரன் ப்ளஸ் சூரியன். அப்போது பணத்துக்கு சொந்தக்காரன சுக்கிர பகவானும் பதவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்திலுமே உச்சமான பலன் இந்த மாதம் கிடைக்கும். அதே போல் சூரிய உச்சமாகும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ சரியாக, ஏன்னா ஆத்மா பலப்பெறும். சூரிய பகவான் தான் நம்ம ஆத்மாவுக்கு உரியவர். சரிங்களா? நம்ம ஜாதகத்தில் லக்கணம் போடும் பார்த்தீங்களா, லக்கணம் சொல்லக்கூடியது நம்ம சூரியன் தான் எடுத்துக்குவோம். ஏன்னா அது உயிருங்கிறது லக்கணம். அப்போ உயிருக்கு சொந்தக்காரர், ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அப்போ அந்த சூரிய பகவான் உச்சமாகும் பொழுது உங்களுக்கு ஆத்மா பலம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். யாருக்கெல்லாம் உடலில் பிரச்சனை, உடம்புல சரியில்லையோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது வந்து பிரச்சனை தீரக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் இந்த மாதம் மேசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தன வரவை கொடுத்து வறுமை நீங்கி சுதந்திரமாக, அதாவது உங்கள் விருப்பப்படி என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.